وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، ورفعنا لك ذكرك، صدق الله مولانا العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما بين البيت والمحراب روضة من رياض الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله، خذ بيدي وقلت حيلتي أدركني مرادي. يا شفيع المذنبين، اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருப்பெயரால் துவக்குகிறேன். அவனுடைய இறுதி தூதராம் ஈருலகத்தின் நற்சகராம் ஹலரத் அண்ணலுங்கள் கோமான் அருவுரையின் பூமான் தாஹா நூர் அர்ஷி ரூஹனா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் முபாரக்கான வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், நல்லடியார்களான இறைநேசர்களான மூமின்கள், புனிதமான இறை இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய அல்லாஹினுடைய விருந்தாளிகள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய மனை மக்கள், உலக மூமின் முஸ்லிம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் முழுமையாக நிறைவாக உண்டாகுவதாக என்ற துவா செய்து எனது உரையை துவக்குகிறேன். சங்கைக்குரிய அல்லாஹினுடைய நல்லடியார்களே, மரியாதைக்குரிய ஹாஜிமார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய மகத்தான கிருபையினால் அல் பஷாரத் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸின் மூலமாக கடந்த 3ஆம் தேதி அன்று அல்லாஹினுடைய சங்கையான அழைப்பை ஏற்று புனிதமான மண்ணிலே நம்முடைய கடமையை நிறைவேற்றி அடுத்த கட்டத்தினுடைய ஒரு பகுதியாக மறைந்து வாழும் மாமன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான பூமிக்கு சென்று கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று நேருக்கு நேராக அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நிலையில் நாம் இப்பொழுது அடுத்த கட்டத்தில் நாம் இருக்கிறோம். சங்கையான ஹாஜிமார்களை, அதற்காக புனிதமான ஹரமிலே நாம் செய்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றங்கள், குறைகள், பிழைகள் இருந்தால் அவனுடைய தனிப்பெரும் கருணையினால் அவைகளை மன்னித்து குற்றமறியா பாலகர்களைப் போல அல்லாஹ் இந்த புனித இடத்தை விட்டும் நம்மை வெளியேற்றி மீண்டும் மீண்டும் இந்த புனிதமான இடத்திற்கு வரக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மனை மக்கள் சந்ததியினர் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கையான ஹாஜிமார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மக்கமா நகரில் 40 வயதில் நபித்துவம் கிடைத்து 13 வருடங்கள் மக்கமா நகரில் இஸ்லாமிய தீனிய பிரச்சாரம் செய்து 53வது வயதில் ஹிஜ்ரத் என்னும் மதீனாவை நோக்கியுள்ள ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த ஹிஜ்ராவினுடைய பயணத்தினுடைய முதல் மாதமாக, முதல் தேதியாக முஹர்ரம் மாதத்தினுடைய ஆரம்பம், முதல் பிறையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். தான் பிறந்து வளர்ந்து சொந்த பூமியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இருந்த காபிர்களாலும் குறைஷிகளாலும் கடுமையான துன்பத்திற்கும் தொல்லைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு மனது இல்லாமல் மக்காவை விட்டும் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை பெருமானாருக்கு ஏற்பட்டது.
அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவை விட்டு வேறு எங்கும் செல்வதற்கு மனம் இல்லாத நிலையில் மக்காவை விட்டு அவர்கள் மதீனாவை நோக்கி பிரிந்து செல்கிற பொழுது மக்காவை பார்த்து காபாவை பார்த்து சொன்னார்கள். கவனிங்க, காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவே, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்னை இந்த மண்ணில் இருந்து என்னை அகற்றப்படாவிட்டால் நான் இங்கேயே இருந்திருப்பேன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மக்காவை காபாவை நேசித்தார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக இன்றும் ஒரு மனம் சின்ன குழந்தைகள் முதல் எத்தனை வயதானாலும் சரி, பிறந்த ஊரிலிருந்து பிறந்து வளர்ந்து சிறு நண்பர்களோடு விளையாடி குடும்பம் குட்டி என்று சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்முடைய ஊரில் இருக்கும். திருமணம் முடித்த பெண்களை திருமணம் முடித்து அனுப்பினால் பெண் மக்கள் அழுவார்கள். தாய் தந்தையினுடைய பாசத்துக்கு இயங்குவதை விட தான் பிறந்து வளர்ந்த மண்ணை விட்டு வீட்டை விட்டு செல்கிறோம் என்று தான் அழுவார்கள். எல்லாத்தையும் கேளுங்க. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அத்தா அம்மா பார்க்காம மக அழுவுதுண்டு. இருக்கலாம், அதுவும் ஒரு காரணம். ஆனால் முதல் காரணம், நான் பிறந்து வளர்ந்த வீடு, என்னுடைய நண்பர்கள் நண்பிகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே இருக்கிறது. நான் இன்னொருவனுடைய கரம் பிடித்த நான் இன்னொரு ஊருக்கு போறேன். அதே போன்று வெளிநாடுகளில் பணி செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் தெரியும். வெளிநாடுகளில் பணி செய்தவர்கள் மனைவி மக்களை விட்டுட்டு அவங்க ஏர்போர்ட் வர, நாம நினைப்போம் சின்ன பிள்ளையா இருந்தா தான் அழுவுன்னு நினைப்போம். இல்ல, பெரியவர்கள் ஆனாலும் கல்புக்குள் அவர்களுக்கு கண்ணீர் நிறைந்திருக்கும். ஊரை விட்டு வேலைக்கு தான் போறாங்க, ஹலாலான முறையில மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கத்தான் செல்கிறார்கள். ஆனால் மனம் அழுது கொண்டே இருக்கும். வீட்டை விட்டு போறோம், தாயார விட்டு போறோம், மனைவி மக்களை விட்டு போறோம், நண்பர்களை விட்டு போறோம், நம்ம வீடை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு போறோமேன்னு வெளிநாடுக்கு சென்று வந்தவர்களை கேட்டால் தெரியும். ஆனால் இவைகளை எல்லாம் விட அருமைநாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து இந்த புனிதமான பூமியில் பெருமானாருக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், பெருமானாரோடு குடும்ப உறவில் இருந்தவர்கள் கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரானவர்களாக மாறிவிட்டார். அதனால தான் காபத்துல்லா பார்த்து சொல்லிட்டு போனாங்க, நான் மக்காவை நேசிக்கிறேன், காபாவை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவு எனக்கு வந்திருக்கும் காரணத்தினாலேயே நான் மதீனை நோக்கி நான் பயணம் மேற்கொள்கிறேன். யார் யாரை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமான விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள். ரொம்ப இரக்க சுபாவம், குழந்தை மனசு மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. குழந்தைங்க எப்படி, சில பிள்ளைகள் அடம்பிடிக்க, சில பிள்ளைங்க ரொம்ப முகபத்தா பாசமா அடம்பிடிக்காத பிள்ளைகளும் உண்டு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையான தபையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தை பருவத்திலிருந்து தனக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்ற தன்மையில் பிறந்து வளர்ந்தவர்கள். அதனாலதான் அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்த காரணத்தினாலேயே மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவினுடைய குறைஷிகளாலும் காபிர்களாலும் கொடுக்கப்பட்ட கடுமையான சோதனைகளும் வேதனைகளையும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனது திருத்தூதருக்கு, எனது நபிக்கு, எனது ரசூலுக்கு இப்படி ஒரு வேதனையா? நபிமார்கள் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான். அப்படி நிறைய நபிமார்கள், 1,24,000 மேற்பட்ட நபிமார்கள். அந்த நபிமார்களில் அல்லாஹ் சில பேர்களை ரசூல்மார்களை, கவனமா கேளுங்க, எல்லா 1,24,000 பேர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களில் அல்லாஹ் சில நபிமார்களுக்கு மட்டுமே ருசுல் என்று சொல்லுகிற நபிப்பட்டம், நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிக்கும் கொடுக்கல. நபித்துவம் என்பது சில குறிப்பிட்ட நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த குறிப்பிட்ட நபிமார்களிடம் இருந்து
உலுல் அஸ்மு என்று சொல்லுகிற உறுதிமிக்க நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். எப்படி பாருங்க, அந்த உறுதிமிக்க நபிமார்களில் முதல் பட்டியலில் வருபவர்களும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அந்த அளவுக்கு இரக்கம் கொண்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த பூமிக்கு நாம வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இந்த ஹிஜ்ரா, மக்காவில இருந்த ரசூலுல்லாஹ் போனாங்க, அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு போனாங்க, வேதனையோடு போனாங்க, ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த தன்மை, அந்த எண்ணம், அந்த ரசூல் இல்லையானால் நாம் இப்போது இங்க இல்லை. அப்படிதான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இருந்த கொடுமைகள், அனுபவித்தவைகள் நம் கண் முன்னால் வந்து சென்றாலும் கூட மக்காவை விட்டு கஅபாவை விட்டு வெளியேறுகிற பொழுது நம்முடைய நிலை என்னவாக இருக்க வேண்டும் என்று நான் உங்கள் பார்வைக்கு சொல்லுவான். கஅபா இருக்குது, கருப்பு கஅபா, கல்புகள் கண்ணீரால் அழுதுவிடும், பார்ப்பதற்கு ஒரு இறை இல்லம். எல்லா பள்ளி வாசல்லையும் நாம பள்ளிக்கு உள்ள போய் நாம தொழுகுவோம். ஆனால் இந்த கஅபா உலகத்தினுடைய மர்கஸாக இருக்கிற, உலகத்தினுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் சார்ந்த மஸ்ஜிதுல் மஅமூருக்கு நேர் கீழாக அல்லாஹ் இந்த கஅபாவை அமைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக சொல்லப்படுகிறது, உலகம் இருக்கிறது அல்லவா, உலகத்தினுடைய நடுப்பாய் மர்கஸ் இந்த கஅபா தான். சயின்டிபிக்ல ஒண்ணு சொல்லுவாங்க, உலகத்தினுடைய நடு மைய பகுதியாக மர்கஸாக சங்கையான கஅபத்துல்லாஹ் அமைந்திருக்கிறது. ஊர்ல இருந்தா நாம கிபிலாவை முன்னோக்கி, மேற்கு திசையை முன்னோக்கி நாம தொழுகிறோம். ஆனால் இந்த கஅபா 4 மூலைகளை கொண்டது, 4 சுவர்களை கொண்டது. 4 சுவற்றில் நீங்கள் எங்கு நின்று தொழுதாலும் கஅபாவை நான் என்ன செய்கிறேன், முன்னோக்கி தொழுகிறேன். உலகத்தினுடைய 4 புறங்களில் இருக்கக்கூடிய மக்களும் வடக்கு திசையில உள்ளவங்க அங்கிருந்து பார்த்து கஅபாவை முன்னோக்கின்னு சொல்லுவாங்க. தெற்கு திசையில உள்ளவங்க கஅபாவை முன்னோக்கின்னு சொல்லுவாங்க. கிழக்கில் இருப்பவர்களும் மேற்கில் இருப்பவர்களும் நான் கஅபாவை முன்னோக்கி தொழுகிறேன். அல்லாஹ் எந்த நசீப தந்தான் தெரியுமில்ல. நாம ஊர்ல இருக்கும் போது நான் கஅபாவை முன்னோக்கி நான் தொழுகிறேன் என்று நாம் நமது வீட்டில், நமது பள்ளிவாசல்களில் நாம் தொழுகிறோம். அந்த கஅபாவில், அந்த கிபிலாவிலே அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்த்திருக்கிறார். கஅபாவை பார்த்துட்டு, கிபிலாவை பார்த்துட்டு நாம் என்ன செய்றோம், இப்ப இங்க நாம தொழுறோம். 1க்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய சங்கையான அந்த கஅபா. சொல்லிருப்பாங்க பயான்ல, கஅபத்துல்லாஹ் நாம பணம் செலவழித்து, எவ்வளவு பணம் செலவழித்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அங்க வாங்கி இங்க வாங்கி அதை விட்டு எப்படியாவது நான் உம்ரா செய்ய வேண்டும், எனது கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும், அந்த ஆசையில் நாம் இங்கே நம்முடைய கல்பை அல்லாஹ் அறிந்து விடுவான். அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த கஅபத்துல்லாவில் நாம் வந்து நின்று கண் திறந்து கஅபாவை பார்க்கிற பொழுது ஒரு சொட்டு நீர், கண்ணீர் வந்தாலும் கூட அந்த கஅபா நம்ம ஏற்றுக்கொண்டுள்ளது என்று அர்த்தம். கண்ணீர் வராதது யார் இங்க இருக்கிற கையை தூக்குங்க. இதுவரைக்கும் நீங்கள் வந்த நாள் முதல் இதுவரைக்கும் எனக்கு கண்ணில் இருந்த ஒரு சொட்டு கண்ணீர் இன்னும் எனக்கு வரவில்லை கஅபாவை பார்த்து. யாரு சொல்லுவீங்க? யாரால் சொல்ல முடியும்? கஅபாவை பார்த்து ஒரு சொட்டு நீர், கண்ணீர் நமது கண்ணில் வந்து விட்டால் அந்த கஅபத்துல்லாஹ் நம்மை கபூல் செய்து விட்டது. என்னை பார்க்க ஓடோடி வந்தவன், என்னை முத்தமிட வந்தவன், என்னை ஆற தழுவ வந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார்களை அவர்கள் என்னை நேசிப்பதை போல நானும் நேசிக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் அந்த கஅபா, அதனுடைய வசீகரம். அப்படி அதே போன்று தான் கஅபாவை விட்டு நாம் பிரிகிற பொழுது, மக்காவினுடைய ஹரமினுடைய எல்லையை விட்டு நாம் வெளியேறுகிற பொழுது, கஅபாவினுடைய எல்லையை விட்டு, மக்காவினுடைய ஹரமை விட்டு நாம் வெளியேறுகிற பொழுது, அண்ணல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட வேதனை நம்முடைய கல்பிலே வர வேண்டும். நாம கொஞ்ச நாள் தான் இருந்திருப்போம். போற அன்னைக்கு எல்லாருக்குமே கவலையா இருக்கும். வரும்போது நான் கஅபாவை பார்த்ததில்லை,
பார்க்காமல் பார்க்கக்கூடிய முதலில் பார்க்கிற காபாவை பார்த்தவுடன் எனக்கு கண்ணீர் வந்தது. காபாவை விட்டு நாம் விலகி செல்கிற பொழுது அதைவிட கண்ணீர் யாருக்கு வருகிறதோ அவர்கள் இந்த நகரத்தை நேசிக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம். சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபி தோழர்களை ஒவ்வொரு பிராந்தியங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு இடங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அபிசீனியாவுக்கு ஒரு கூட்டம் சென்றது, எல்லாருமே ஹிஜ்ரத்து புறப்பட்டார்கள். போன அத்துணை பேருமே காபாவை பார்த்து கண் கலங்காமல் சென்றதில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் இந்த நசீபை எல்லாருக்குமே அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல, அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறது இல்ல. அவர்களுக்கு வயது வித்தியாசமோ உடல் ஆரோக்கியமோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. இஹ்லாஸையும் தக்வாவையும் ரப்பு பார்த்தான், நம்மை இங்கே கொண்டு சேர்த்தான். அதே போல காபாவை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் நாம் இங்கு இத்தனை நாட்களும் படித்த பாடங்கள், நாம் கற்றுக்கொண்ட கல்விகள் நமது கண்முன்னே செல்ல வேண்டும். எதுவரை? ஹத்தல் மௌத், மரணம் வரைக்கும் எல்லா ஹாஜிமார்களும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். எப்படி? என்ன உறுதிமொழி? முதலில் தொழுகை. கபாவில பாங்க சொன்னோம்னா 1க்கு 1 லட்சம் நன்மை, நான் போனேன் தொழுதேன். இது மரணம் வரைக்கும் இது நம்ம இடத்திலே வர வேண்டும். எப்படி? அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கராத்தினுடைய நேரம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு முடியல, உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கத்துல இருக்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கமான ஒரு நிலையில இருக்கிறாங்க, ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அந்த நேரத்துல ஆயிஷா நாயகிட்ட கண்ணை முழிப்பாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பாங்க, கவனமா கேளுங்க. 2வது மயக்கமுற்று கீழே தலையை சாச்சிருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வை என்ன செய்வாங்க? ஆறுதல் படுத்துவார்கள். யார சொல்லலாம், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, அல்லாஹ் உங்களை பொறுப்பில் ரப்பு எடுத்திருக்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பொதுவாக எந்த மனைவி எந்த தன்னுடைய அன்பு கணவர்களை நேசிக்கிறார்களோ அந்த மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். எல்லா மனைவியும் சொல்ல மாட்டேன், பெண்களை குறை சொல்ல நினைக்காதீங்க. ஒரு மஹல்லாவுல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்து, மாப்பிள்ளை வந்து சொன்னார், என் ஊட்டம்மா 2-3 நாளா இழுத்துட்டே கிடக்குது, கொஞ்சம் துவா செய்யுங்க சீக்கிரம் போட்டு. அந்த மாதிரி கணவனும் உண்டு. கஷ்டப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, உண்மையான முஹப்பத்தினால் நேசிக்கக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார்கள். கணவனின் காலில் முள் தைத்தாலும் கூட மனைவிக்கு கண்ணீர் வரக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார்கள். இங்கே எத்தனை ஹாஜிமால் கை தூக்குங்க பாப்பா, மாஷா அல்லாஹ். சும்மா சொல்லுங்க, கையை மட்டும் இப்படி காட்டுங்க. கணவனுடைய காலில் முள் தைத்தால் என் மனம் வலிக்கிறது, கை தூக்குங்க. நான் தூக்கி இருக்கிறேன், ஒரே ஒரு கைதான் தூக்கப்படும். அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்படுத்துறதுக்காக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு ஜபல் நூர்ல இருந்து வரக்கூடிய நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொன்னது மாதிரி சக்கராத்தினுடைய நிலையில ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ஏன் கவலைப்படுறீங்க, இருங்க, ரப்பே உங்களை பொறுப்பில் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்துல யாருக்குமே நடக்காத ஒரு நிகழ்வும் நடந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை வாங்குற நேரத்துல மலக்குல் மௌத் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருடைய வீட்டுக்கு முன்னால வந்து நின்றாங்க மதீனாவுல. அந்த இடத்தை நம்ம காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். வெளியில வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வீட்டுக்குள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து சலாம் சொல்றாங்க. என்னண்டே, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல வந்து வெளியில வந்து பாக்குறாங்க, பயங்கரமான ஒரு ஆளு வெளியே நிக்கிறார், பயங்கரமான ஒரு ஆளு வெளியே நிக்கிறார்.
பாத்திமா அம்மாவுக்கு அவர் பார்த்த உடனே கொஞ்சம் மனசு கலங்கிருச்சு. ஆள் யாருன்னு தெரியாதானா பாத்திமா நாய்க்கு. மனசு கொஞ்சம் கலங்கிருச்சு. ரசூலுல்லாஹ் உடம்பு முடியாம படுத்திருக்காங்க, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்ட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சலாம் சொன்னாங்க. யாரிடம் போய் பார்த்துட்டு வாங்க, நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், நானும் அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் ஆகிய நானும் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன். சலாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களிடம் ஒரு அனுமதியை கேட்டு வரும்படி என்னை பணித்திருக்கிறான் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உங்களிடத்துல ஒரு அனுமதி கேட்க என்னை பணித்திருக்கிறார். என்ன அனுமதி? உங்களுடைய ரூஹை வாங்குவதற்கு நீங்கள் உங்களுக்கு சம்மதமா? நம்மள்ட்ட எல்லாம் வந்து கேட்டா எப்படி இருக்கும்? ஓடியே போயிரும். நாம ஓடுறோமோ இல்லமோ வந்தவரை ஒரு வழி பண்ணிடுவோம். அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. பாத்திமா அம்மா அன்பு மகள் அல்லவா, நாளை மறுமையிலே சுவனத்து பெண்களின் தலைவிகளில் ஒருத்தி அல்லவா, அழுவுறாங்க. அப்படி அழுவுறாங்க. தாயும் தந்தையினுடைய முகப்பத் பாசம் என்று சொன்னால் உலகத்தில் முதல் சர்டிபிகேட் கொடுப்பது அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அன்பு மகள்மார்களுடன் தான். அனுமதி வாங்கி ரூஹை வாங்கப்பட்ட உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு சங்கமிக்க ஒரு உன்னத உயிர் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் மட்டும்தான். எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்க, எப்படி உங்க அன்பு மகனை அறுத்து அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்க, மகனிடத்துல வந்து சொன்னாங்க. மகன் சொன்னாங்க, நீங்கள் கண்ட கனவை மெய்ப்படுத்துங்கள், உண்மைப்படுத்துங்கள் சொன்னாங்க. வேண்டாம், நான் பயப்படுறேன், வேண்டாம், நான் மௌத்தாயிருவேன், நீங்க கழுத்துல கத்தி வச்சாருந்தா நான் இறந்து போயிருவேன் சொல்லல. அதே மாதிரி தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் இப்போதே என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படியே நடக்கட்டும் என்று சொன்னார். அந்த இடத்தையும் மதீனாவுடைய அந்த ஹரமை சுத்தி நாம் சில இடங்களை ஜியாரத்து பண்ண போவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சென்ற இடங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் அங்கே பார்ப்போம். அல்லாஹ் அதற்குண்டான நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரியட்டும். அப்ப இந்த புனிதமான இடத்துல இருந்து அமல் செய்து விட்டு மதீனாவை நோக்கி உண்டான அந்த பயணத்திற்குண்டான ஏற்பாட்டில் இங்கு கற்றுக்கொண்டுள்ள பாடங்கள் முதலில் தொழுகை. நான் என் மரணம் வரைக்கும் தொழுவேன். சொல்ல வந்தது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சக்கராத்தினுடைய நிலைமையில கூட பாங்கு சொல்லப்பட்டதா என்று கேட்பார்கள். எப்படி கேட்பாங்க? பள்ளிவாசல்ல இப்ப நாங்க பக்கத்துல ரூம்ல இருந்தா கூட சில நேரத்துல பாங்கு சத்த அந்த காத்து திசை மாறி போந்தானே சந்தேகம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க மஸ்ஜித் நபவியிலே தான் இருக்கிறாங்க, பாங்கு அங்கே தான் சொல்லப்படுகிறது. கேட்பாங்க, பாங்கு சொல்லப்பட்டது? ஆமா யார சொல்லலாம், பாங்கு சொல்லிட்டாங்க. முடியாத நிலைமை, மயக்கமான நிலைமை, படுத்து கிடந்தாலும் கூட எந்திரிச்சு என்ன செய்வாங்க? தொழுகைக்காக எழுந்து போகலாம் என்ற அப்படியே காலை முட்டை ஊனி எழுந்திருப்பாங்க, அப்படியே கீழே படுத்துருவாங்க. முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, மீண்டும் எழுந்து கொள்வார்கள். நான் மஸ்ஜித் நபவிக்கு நான் தொழ போனோம், என்னை எழுப்பி விடுங்க. ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, நீங்க இங்கே தொழுவலாமே, உங்களுக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 2 3 வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி நடக்க. அடுத்த முறை சொன்னாங்க, ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, உங்க வாப்பாவை, ஆயிஷா அம்மாவுடைய வாப்பா யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆலிமா சொல்லுங்க. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள்கிட்ட சொன்ன, தன் அன்பு மனைவிட்ட சொன்னாங்க, உங்க அத்தாவை போய் தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா அம்மா அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் நின்று இமாமாக நின்று தொழுத அந்த முசல்லாவில் என் தந்தை நிற்பதற்கு தயங்குவார் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நாம அசால்ட்டா நினைக்கிறோம், இமாமு பள்ளிவாசல்ல போனா இமாமுக்கு என்ன, அவர் முன்னாடி முசல்லால நின்று அழகா தொழுவார் என்று. அந்த இடத்தில் நிற்பவர்களுக்குத்தான் அதனுடைய அருமை தெரியும். நான் சரியாக இருக்க வேண்டும், எனது தொழுகை சரியாக இருக்க வேண்டும், எனது தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இதெல்லாம் நடந்தாதான் பின்னாடி உள்ளவங்களுக்கும் கரெக்டா வரும். அந்த ஒரு பயம், அந்த ஒரு நிலை முசல்லாவில் இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அல்ல.
அஜர்த்து போனாரு, லோருக்கு வந்தார், அசருக்கு வரலன்னு அசால்ட்டா சொல்லிடுவோம். ஆனால் அந்த இடத்தில் நிற்பவர்களுக்குத்தான் அவனுடைய அருமை தெரியும். மீண்டும் சொன்னாங்க, உங்க அத்தாவை போய் தொலை வைக்க சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. நீங்கள் நின்ற இடத்துல வாப்பா எப்படி நின்று தொழுவாங்கன்னு தெரியல யார சொல்லலாம். மீண்டும் மீண்டும் சொன்னதற்கு பின்னால் பெருமானாருடைய கடைசி நேரக்கார அந்த நிலவரங்களின்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய வார்த்தையை கேட்டு அனுமதியோடு போய் நின்று தொலை வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லாம் தொழுகையினுடைய, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தனால குத்தப்பட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் குத்தப்பட்டு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு உடம்புல, மிஹ்ராபுல வச்சு கொத்தப்பட்டு உடம்புல ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆறா ஓடுது. அந்த நேரத்துல கூட இக்காமத்து சொல்லப்பட்டதான்னு கேட்டாங்க. எதுக்கு? இமாம் ஜமாத்தா தொழுறதுக்கு. 2 நிமிஷம் 5 நிமிஷம் மேலதான். நமக்கு இது இன்னைக்கு சிம்பிளா தெரியுது. நாளை மறுமையில இதனுடைய அமலை கொண்டு அந்த அடியானுக்கு முன்னால் காட்டினால் நான் இந்த தொழுகையெல்லாம் நான் விட்டு இருக்க மாட்டேனே என்று அன்று வருத்தப்படுவார்களாம். ஹதீஸிலே வருகிறேன். குத்தப்பட்டு ரத்தம் சிந்திய நிலையிலும் கூட இக்காமத்து சொல்லப்பட்டதா, நான் தொலை போனமே அப்படின்னு சொன்னாங்க. அதனால முதலில் நம்முடைய சிந்தனைக்கு கவனத்துக்கு வர வேண்டியது, நான் இன்ஷா அல்லாஹ் என்னோட மரணம் வரைக்கும் எந்த நேரம், சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்களை தொழ முடியாம போகும், சில நேரங்கள்ல தொழ முடியாமல் போகும், காரணங்கள் பலவாறு இருக்கலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு தொழுகைக்குண்டான அந்த முக்கியத்துவத்தை சங்கையான ஹாஜிமார்கள் உறுதியோட மரணம் வரைக்கும் செய்ய வேண்டும். ஹாஜிமார்கள் செய்வீங்களா? இரண்டாவது, அன்போடு கணவன் மனைவியாக குடும்பத்தோடு வந்தவர்கள், நீங்க எல்லாருமே நல்ல சீதைவைகளா இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா. நாங்க ஏர்போர்ட்ல வரும்போதே சொல்லுவோம், பஷாரத்தினுடைய குடும்பம் அப்படித்தான் சங்கையான ஹாஜிமார் அத்தனை பேர்களும் இருந்தீர்கள். உண்மைதான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இங்க எப்படி இருந்தீங்களோ, ஒரு சண்டை இல்லை, ஒரு சச்சரவு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க பேக்க எடுத்துட்டு வாங்கன்னா இவர் பின்னாடி எடுத்துட்டு போறாரு. வீட்டுல இருந்தா நீ எடுக்கொண்டு அப்படிங்கிறார். அதையும் மக்கமா நார மாதிரி காபா மாதிரி நினைச்சுக்கிற வேண்டியதான் நம்ம ஊட மௌத்து வரைக்கும். பையன் எடுத்துட்டு வா, அந்த கிளாஸ தூக்கிட்டு வா, ஏன் நீ வந்து எடுக்க வேண்டியது தானே. இங்கெல்லாம் நாம அதை சொல்லல. ஏன் நீ எடுத்துட்டு வாயன், இங்க தானே உட்கார்ந்து இருக்க, போய் எடுத்துட்டு வாயன். மாப்பிள்ள மாறு பொண்டாட்டிட்டு சொல்லக்கூடாது. ஏன் சும்மா தானே இருக்க, வேலை வெட்டிக்கா போறேன், நீ போய் செய்ய அப்படின்னு பொண்டாட்டி மாறுங்க மாப்பிள்ளைட்டும் சொல்லக்கூடாது. இங்க எப்படி அல்ஹம்துலில்லாஹ்னு சந்தோஷமா இருந்தோம். லிப்ட்ல இறக்குறது என்ன, ஏத்துறது என்ன, நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன், நீங்க இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். மாஷா அல்லாஹ், அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா இந்த மண்ணினுடைய மகிமை அப்படி, மண்ணுடைய மகிமை அப்படி. இதெல்லாம் சிரிக்கிறாங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க, நாங்க தானே பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மைதான், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. பழமொழியா இருந்தாலும் உண்மையான வாசகம். என்ன ஆஜியார் துனியாவில இருந்து போக என்ன சாதிச்சிட்டு போற சொல்லுங்க. விஷயத்த சொல்றேன். கணவன்மார்கள் மௌத்தாகி விட்டால் பெண்களுக்கு இத்தா இருக்கிறது, பெண்கள் மௌத்தாகி விட்டால் கணவன்மார்களுக்கு இத்தா இல்லை. இது ஒண்ணு போதாது ஆஜியார், யோசிச்சு பாருங்களேன். ஆண் ஹாஜியார்கள் யோசிச்சு பாருங்க. நாம மௌத்தாயிட்டா நமது மனைவிமார்கள் இத்தா இருக்க வேண்டும் 4 மாசம் 10 நாள். அவங்க மௌத்தாயிட்டா நமக்கு இத்தா இல்லை. இது ஒண்ணு போதாதா? நமக்காக வேண்டி காலம் முழுவதும் கட்டிய தாலியோடு குழந்தை குட்டிகளை பெற்று கண்ணியமான முறையில குடும்பம் நடத்திய நாம் விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டு போவதில்லை. சில விஷயங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படைன்னு சொல்ற மாதிரி எல்லாம் வரதான் செய்யும். எனக்கும் வரும், கோவப்படுவோம், பேசுவோம், ஆத்திரப்படுவோம், அந்த பக்கம் போவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடணும். எப்படி அவங்ககிட்ட கேட்டா தெரியும். ஆத்திரம் வரும், கோபம் வரும், எல்லாம் இருந்தா தான் மனுஷன், இல்லைன்னா மலக்குக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. என்ன ஆஜா சொல்றீங்க? சீதேவிகளான நல்லடியார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், மூமின்கள், முத்தகீன்கள், சித்திகீன்கள், சாலிகீன்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்கல்ல, யார் ஹைருக்கும் ஹைருக்கும் மின் அஹ்லி தானே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க குடும்பத்துல நீங்க யாரு
சிறப்பு தெரியுமா? யாருடைய மனைவி என் கணவன் நல்லவன் சொல்றாங்களோ அவங்க தான் சீதேவிகள் சொன்னாங்க. மனைவிமார்கள் சர்டிபிகேட் கொடுக்கணுமா, நான் நல்லவேன்னு. சந்தேக காலத்துல அது சந்தேகம்தான். ஆனாலும் நீங்க கொடுக்கிற மனைவிமார்கள் சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு கணவன்மார்களும் நடந்து கொள்ள வேண்டும். ஆமா, இது மட்டும்தான் உனக்கு குறைச்ச அப்படின்னு நினைக்க கூடாது. கணவன் அப்படி இப்படி இருந்தாலும் அவர்களை பக்குவப்படுத்தி கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் மனைவிமார்களிடத்தில் இருக்கிறது. ரெண்டையுமே செய்யணும். என்ன சொல்றீங்க? பக்குவப்படுத்தவும் வேண்டும். கோவப்படாதீங்க, என்ன சாதிக்க போறீங்க, துனியா தானே, மௌத்தாயிட்டா மையத்துன்னு சொல்லுவாங்க. மௌத்தாயிட்டா நல்ல கொடிக்கட்டை சகூகான்னு பறந்து வாழ்ந்து இருந்திருப்போம். மௌத்தாயிட்டா மையத்துன்னு சொல்லுவாங்க ஆச்சியா. அதனால விட்டு கொடுத்து இங்க எப்படி அன்போடு பண்போடு அந்யோன்யமாக முகப்பத்தாக இருந்தீர்களோ, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்களுடைய சந்ததிகள் அத்துணை பேர்களின் குடும்பத்தினுடைய சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கணவன் மனைவியா இருப்பவர்களுடைய கல்புகளை அல்லாஹ் இணைத்து ஒற்றுமையோடு அல்லாஹ் வாழ செய்வானாக. ஆமீன் கூட சவுண்டு கம்மியாத்தான் வருது, சத்தமா சொல்லுங்க. காசு பணம் எல்லாம் கேட்க மாட்டோம். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல அகலாக்குகளை கத்துக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 3 விஷயங்கள் இந்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்திலே சென்று விடும், 3 விஷயங்கள் இந்த உலகத்தில் தங்கிவிடும். அதில் ஒன்று பயனுள்ள இல்மு ஞானத்தை யார் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்களோ அவங்க பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லதான். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? மார்க்க கல்வியில பயனுள்ள இல்ம நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனால பெற்றோர்களுடைய மௌத்துக்கு பின்னால பிள்ளைங்க துவா செய்யறாங்க பாருங்க, அந்த துவா இந்த உலகத்திலே தங்கிவிடும். எது வரை? கியாமத்து நாள் வரைக்கும். மரணித்து விட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும். என் பிள்ளை இப்படி இப்படி அலைகிறான், இப்படி இப்படி இருக்கிறான், சொல் பேச்சு கேட்கல, தவாஃபுல் விதா செய்ய போவோம், ஹரமில் நின்று கண்ணீர் மல்க துவா செஞ்சுட்டு போங்க, அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அங்க ஹாசிலாக்கி தரும். உனக்காகவே இப்படி எல்லாம் துவா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மேந்தி அழுதுட்டு வந்திருக்கிறேன்ப்பா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா துனியாவில உலகத்துல, இதெல்லாம் நமக்கு தேவை இல்லப்பா அப்படின்னு பிள்ளைகளிட இன்ஷா அல்லாஹ் நசீகத்து செய்யுங்க. இப்படி இன்ன பிற நிறைய விஷயங்கள் மக்காவில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். ரோட்ல நடந்து போறோம், ஒரு சின்ன ஒரு கண்ணாடி துண்டு கிடக்கு, ஒரு குப்பை கிடக்கு, காலால லைட்டா பின்னால வரக்கூடியவங்களுக்கு ஒரு பாதகம் இல்லாமல் அதை தட்டி விட்டு போன, அது சதக்கான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல சதக்கா. உன்னோட ஒண்ணுமே இல்ல, ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு சிரிச்சுக்கிட்ட, ஹஜியா இல்ல, ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு அதுவே உனது சதக்கான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அதனால இருந்து கையில வச்சுக்கிட்டு சும்மா சிரிக்க கூடாது. இல்லாத நேரத்துல ஒரு புன் சிரிப்பு, அது உனது சதக்கா. ரோட்டில் கிடக்கும் கல்லையோ முள்ளையோ நீக்கி விட்டால் அது நீ செய்த சதக்கா. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இது மாதிரியான அல்லாஹ் ரசூல் நேசிக்கக்கூடிய சில விஷயங்கள் நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் உறுதிமொழி எடுங்க. இந்த புனிதமான மண் நம்மை கபூல் செய்து நம்மை இந்த இடத்துல அமர வைத்து இந்த மண்ணிலே அல்லாஹ் நம்ம நடக்க வைத்து எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்து வைத்து இதையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக சரி செய்து தருவான் என்ற உறுதியோடு கிளம்பணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? எல்லாருக்குமே உண்டு. அப்போ புனிதமான மண்ணில இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டப்படி வந்தோம், அமல்கள் செய்தோம், காபாவை விட்டு விடைபெற செல்கிறோம். போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? மக்கமா நகர் வாழ்ந்தீரே, மதீனாவில் சிறந்தீரே, பிறந்து வளர்ந்து தாயகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போயிட்டாங்க. மதீனாவில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரத் புறப்பட்டு போகும்போது அழுதுகிட்டே போனாங்க, நாமும் அழுதுகிட்டே போவோம். மக்காவை விட்டு பிரியும் வேதனையில், மக்காவை விட்ட கஷ்டப்பட்ட வேதனையில நாம இங்கே இருந்து பிரிஞ்சு போவோம். எதுக்கு தெரியுமா? நாங்கள் இங்கே வருவதற்கு, நாங்கள் தொப்பி அணிவதற்கு, நாங்கள் தாடி வைப்பதற்கு, நாங்கள் தலையில் பெண்கள் தலையை மூடி மறைப்பதற்கு
உடம்பை மூடி மறைப்பதற்கு எல்லாவற்றையும் கற்றுத்தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அங்கே நிறைய இடங்கள் அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்கள், நினைவு அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இங்கு எல்லாம் நாம் பார்த்ததை போல அங்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அந்த இடங்களில், அந்த முபாரக்கான இடங்களில் கால்பட்டு விட்டால் சஹாபா பெருமக்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது சலாம் ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. தயங்கி தயங்கி நிற்பாங்க சஹாபாக்கள் பெருமானாரிடம் சலாம் சொல்வதற்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பலமுறை ஒரு நாளாவது சுபுஹ் தொழுகைக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தால் என் சலாம் முதலில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எப்படி என்ன ஆசைப்பட்டாங்க? என்ன உள்ளமோ இருக்குது இல்ல ரசூலுல்லாஹ் இடத்துல இன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்சா நான் முதல்ல இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லணும். அது ஒரு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில சுபுக்கு பாங்க சொல்ல முன்னாடியே வரிய வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நைட்டு ஃபுல்லா தூங்காம அவங்க வீட்டுக்கும் போகாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எல்லாம் முடிது, சாப்பாடு எல்லாம் முடிது, வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கதவு தாளிடப்பட்டது. வந்துட்டாங்க. தொழுதுட்டு வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல கடுமையான குளிர், கை கால அப்படியே கெட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையினால் கதவை திறந்த உடனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் சலாம் சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லி கொஞ்சம் வெளியே வரவும் பின்னால் அபூபக்கர் சித்திக் நாயகமும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. உமர் நாயகத்துடைய ஆசை இன்னைக்கு காலையில என் சலாம் முதலில் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு நான் தான் முதல்ல சலாம் சொல்லிட்டேன். பெருமிதத்தோடு பெருமையோடு நிக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி யார் வராங்க? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரோடு தொடர்புள்ள அத்துணை விஷயங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதன்மையானவர்கள். ஒரு நேரம், 2 நேரம், 3 நேரம் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, உமர் நாயகம் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, நான் என்னுடைய காலம் முழுவதும் செய்த அமலை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன். எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து என்னுடைய மரணம் வரைக்கும் அத்தனை அமல நான் செய்த அமலுடைய முழு நன்மையையும் அல்லாஹ்விடம் கேட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேன். அதற்கு பகரமாக நீங்கள் ஒரே ஒரு நன்மையை மட்டும் எனக்கு தாருங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வையுங்கள் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் கேட்டா அது என்னன்னு கேட்டாங்க. நாம செய்யற இபாதத்து மாதிரியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சிருப்பாங்க ஜியார். பாங்க சொல்லுது காம் அல்லாஹ் அல்லாஹ் சமி அல்லாஹ், தலை தொங்கும், கை வலி, கால் வலி. அல்லாஹ் உண்மையை சொல்ல என்ன சேர்த்துத்தான் நான் உத்தமன்னு சொன்னேன். நான் எல்லாரும் பொதுவா நம்ம இடத்துல சோம்பல் அதிகம், அசால்ட்டு, விளையாட்டு. உமர் நாயகத்தினுடைய தொழுகை ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு போனாங்க. யுத்தம் எல்லாம் முடியுது. யுத்தம் முடிஞ்ச நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகுல நம்மளை மாதிரி கேடை எதுவுமே போடல. யுத்தத்துக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகுல ஒருத்தன் பயங்கரமான அம்பை எஞ்சி விட்டுட்டான். முள்ளு வந்து அதுல ரொம்ப கூர்மையா இருக்கும், அம்புல முள்ளு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுக தொலையிட்டு வயிற்று வரைக்கும் உள்ள வந்து நிக்கி, நடு எலும்பெல்லாம் உடஞ்சு கிடஞ்சு போய் நிக்கி. யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் யுத்தத்துல கலந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகில குத்தப்பட்ட ரத்தம் ஓடிக்கிட்டு வழிஞ்சிட்டே இருக்கு. ரத்தம் முதுகுல இருந்து அம்பு குத்தப்பட்டிருக்கு, ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கு. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அந்த அம்பை எடுப்பதற்காக அலி நாயகத்தினுடைய அருகில போறாங்க. வேண்டாம் எடுக்காதீங்க, வேண்டாம் வலிக்குது எடுக்காதீங்கன்னு 4 பேரை சுத்திக்கிட்டே நிக்கிறான். யாரையும் கிட்ட விடல, அம்பு குத்தி இருக்குது, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு. சஹாபாக்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த அம்பை எப்படியாவது வெளியே எடுத்துடணும்.
விஷம் ஏறி பேர் விஷம் தேய்க்கப்பட்ட அம்பு அது. அலி நாயகத்துல உயிருக்கு என்னமோ அது ஆயிருமே. சஹாபாக்கள் சொல்றாங்க, அலியே உங்களுக்கு வேதனை இல்லாம நான் எடுக்கிறேன். ஒரு சஹாபி சொல்றாங்க. இன்னொருத்த வர்றாங்க, நீங்க பேசாம கையை கட்டி நில்லுங்க, நான் பேசாம வந்து எடுத்துட்டு போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கிட்ட வர விடல. அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தா வலிக்கும், அவங்களுக்கெல்லாம் வலி என்பதெல்லாம் சாதாரணமானதான். ஆனா அதுக்கு பயந்தாங்க அலி ரலியல்லாஹு. அம்ப எடுக்க யாரை கிட்ட விடல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அலி நாயகத்தினுடைய முதுகிலே அம்பு குத்தப்பட்டிருக்கிறது, யுத்தத்திலே கடூரமான விஷம் தேய்க்கப்பட்ட அம்பு குத்தப்பட்டிருக்கிறது, எங்களை யாரையும் அருகில் செல்ல விடாமல் தடுக்கிறார்கள், அம்பை எடுப்பதற்கு எங்களால் முடியவில்லைன்னு சொன்ன உடனே செய்தனா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி தொழுகைக்காக தக்பீர் கட்டியுடன் போய் எடுத்து விடுங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக தக்பீர் கட்டியவுடன் அந்த அம்பை எடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப என்ன மாதிரி தொழுகையாக இருந்திருக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு? அலி நாயகத்தினுடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்திருக்கும்? நாம தக்பீர் கட்டினா என்னெல்லாம் சிந்தனைகள் வருகிறது, நாம தக்பீர் கட்டினால் என்னையெல்லாம் கனவுகள், என்னெல்லாம், அதுவும் அதிகமா துன்யா சம்பந்தமான ஆசைகள் தான் நமக்கு நிறைய வரும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க? அலி தக்பீர் கட்டி விட்டால் அந்த அம்பை நீங்க தாராளமா நீங்க எடுக்கலாம்னு சொன்னாங்க. அதே போன்று தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு இக்காமத்து சொல்லப்பட்டது. செய்தனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் மெதுவா பின்னாடி போய் அழகா அந்த அம்பை உருவி எடுத்துட்டாங்க. அந்த அம்பை அழகாக உருவி எடுத்து விட்டார்கள். சலாம் கொடுத்துட்டாங்க. துவாவெல்லாம் ஓதின பின்னாடியும் அலி நாயகம் எந்த தோழர்களையும் தன் அருகில் வர விடவில்லை. என்ன நினைச்சாங்க தெரியுமா? இன்னும் நம்ம பின்னாடி முதுகுல இன்னும் அம்பு இருந்துகிட்டே இருக்கு, இவங்க எடுக்க வராங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவங்க அம்பை எடுக்க வராங்க. சஹாபிகள் சொன்னாங்க, இல்ல நீங்க தொழுதுட்டு இருக்கும் போதே நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஈமானோடு, என்ன தக்குவாவோடு, என்ன இஹ்லாஸோடு அவர்கள் தொழுத தொழுகை இருந்திருக்கும் என்பதை பாருங்க. அடுத்த விஷயம் இது ஒண்ணு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் நாயகத்தை கேட்கிறான், என்னண்டு, நான் காலம் முழுவதும் செஞ்ச அமலை நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க ஒரே ஒரு இரவில் செய்த அமலை மட்டும் எனக்கு அதுக்கு பகரமா கொடுங்கன்றான். சித்திக் நாயகம் கேட்டார்கள், என்னன்னு கேட்டாங்க. நீங்க கார ஹிராக்கு தாயிஃபுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகக்கூடிய நேரத்தில் அந்த குகையில இருந்தீங்கல்ல, முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான தலையை உங்கள் மடி மீது வைத்து படுத்திருந்தார்கள் அல்லவா அந்த ஓர் இரவு. ரசூலுல்லாஹ்வுடைய தலைய, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த உடம்ப நம்ம மடி மேல வைக்கிறது யாருக்கு கிடைக்கும் பாக்கியம்? அது யாருக்கு அந்த நசீபு கிடைக்கும்? உமர் நாயகம், அந்த ஒரு இரவு மட்டும் நீங்க ரசூலுல்லாஹ் மடியில வச்ச அந்த நன்மை இருக்குது, அதை மட்டும் எனக்கு தாங்க, என் காலம் முழுவதும் செய்த அமல உங்களுக்கு தாரேன்னு சொன்னாங்க. அப்போ கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொண்ட சஹாபா பெருமக்கள், பெருமானாருடைய உண்மையான அன்பையும் ஹுப்பையும் ஏற்றுக்கொண்டு வெளிக்கொணர்ந்து வந்துவிட்ட சங்கையான சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்கள் நம்மையும் அவர்கள் கபூல் செய்வார்கள். பிறந்து வளர்ந்த பூமிக்கு இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது அவள் மறைந்து வாழக்கூடிய பூமிக்கு இன்ஷா அல்லாஹ் நாம அங்க போறோம். ஒரு தோட்டத்துல, ஒரு கிணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள், கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணத்தினுடைய அந்த வராண்டாவில உட்கார்ந்து இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சில சஹாபாக்கள் முடிச்சிரு எல்லாம் உட்கார்ந்து இருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வெக்க சுபாவம் உடையவர்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 3ஆம் ஹலீஃபா சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வெக்க சுபாவம் உடையவங்க. ஸல்லல்லாஹு சொன்ன ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, உஸ்மானுடைய வெக்கத்தை பார்த்து அல்லாஹ் வெட்கப்படுகிறான்னு சொன்னாங்க. நாம யாரு வெட்கப்படணுமோ அவங்க வெட்கப்படுறது இல்ல, உஸ்மானுடைய வெட்கத்தை பார்த்து அல்லாஹ் வெட்கப்படுகிறான்னு சொன்னாங்க. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கைய கட்டி அமைதியா ஓரமா நின்று அப்படியே பார்த்து சலாம் சொல்லி,
யார ரசூலல்லாஹ் உங்க கிட்ட வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கிடைக்குமான்னு கேட்டாங்க. வெக்கத்தோடி, ரொம்ப இபாதத்துல மூழ்கி போனவங்க, அல்லாஹ்வை அதிகமாக அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அறிந்தவர்கள், சரியா, அனுமதி கேட்டாங்க. அதே மாதிரி நாம் என்ன செய்யணும்? கண்மணி நாயகம் கல்பில் வாழும் எங்களது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபா பெருமக்கள் நேருக்கு நேராக சந்திக்க சென்றதை போல நாமும் யா ரசூலல்லாஹ் உங்களை இன்ஷா அல்லாஹ் நேரிலே சந்திக்க வருகிறோம் அப்படின்னு நிய்யத்தோடு தான் போகணும். எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் நேருக்கு நேராக நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோம் என்று போகணும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு இன்ஷா அல்லாஹ் வாகனத்துல நாம பயணிக்கிற பொழுது நாம் அதற்குண்டான அந்த விஷயங்கள், அந்த செய்திகளை சிறிதாக வாகனங்களை நாம பயணித்த போது நாம இன்ஷா அல்லாஹ் அப்டேட் செய்யும்.